வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப கண்ணமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு 15,000 பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிலா தாத்தாடா இருக்கான். உடனே கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடெல்லாம் ஜப்திக்கு கொண்டாடணும். அவனை நிறுத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை. அதுக்கெல்லாம் இருக்க விடுவேடா. அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். கருப்புப்பட்டு மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை. அமாவாசை வரக்கூடாது. என்னங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஜட்கா வண்டியில. இவன்னா என் மகன் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன். பாரு பையா ஐயாவை உட்காருங்க. இங்க உட்காரு. நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. அஜி என்னங்க இப்படி யாரு பசுபதி இவங்க எல்லாம் புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாளு, நான் இவருக்கு அடியாள், நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேனா இது சொரண்டாத. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு? போய் தும்மிக்கிட்டு விடுறா. இன்னொன்னு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்குவா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாப்பம். சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம். குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். பையா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ணை உடனே கூப்பிடு, நான் பாக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பாக்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பான். செந்தட்டீரை தூள், இத நான் தண்ணீரை கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும். உடம்பெல்லாம் வீங்கணும். சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா 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 வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. ஐயா ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத பொடி. நானும் நைனாவா? உனக்கு எண்ணெய் தைக்க தெரியாது? தெரியாது. என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கான் இந்த பசுபதி மடையன். கண்ணு வந்து முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. சரி சரி போய் தொடங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா, என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு வாழாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. என்ன புது தண்ணி? புது தண்ணி ஐயா நீ குடிக்கிற? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி என்ன ஒரு தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் பண்ணாரு பாருங்க, நல்லாவே இருந்துச்சு. உடம்பெல்லாம் புப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? தோலை உரிக்க பாக்குறான். தப்பா நீ நல்லா இருக்கா சாமி. பசுபதி நான் சொல்றேன்,
ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடுத்தரல நிக்கணும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன், பையன் என்னமோ புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசுன்னு பொருளைய கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, புள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன், என் வாயை புடுங்காது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுரத்தண்ணி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா, உங்களுக்கு அவர் நாயினாவா? சும்மாரியா கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான். உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க, இந்த சினிமா டிராமாவில பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ எங்க குடும்பங்கள் அந்த மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணும் பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இருக்கியா அப்பா, நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். அப்பா சுடுத்தண்ணே, பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? நீ சும்மா நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி புறப்படலாம், அவ காத்துருப்பாள. இது கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ பெருக்க போறது என்னடா, நான் தரேன்டா, இப்படி போட்டு காதா நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் ரெடியா இருக்கும். என் மன்மத குஞ்சு உரைய கழிச்சிட்டு கண்ணாடி போடு. ஆமா கழிப்போமாங்க. இல்ல செருப்பு போட்டுக்கடா. ஒரு சட்டை போடுற, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா வருவோம். அடிக்கிற நானா லட்சுமி, இது வர்ற லட்சுமி. ஆமா சிப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன்னு. இது எல்லாம் என்ன இது? வந்திருக்காங்க விருந்தாளிங்க, அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள், அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வேற ஒரு வழியா சாம்பார் பினிஷ். வாங்க அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில். கொண்டா கொண்டா இன்னொரு பாட்டில் கொண்டா. இன்னொரு பாட்டிலா கொண்டா. சாப்பாடு இவ்வளவு மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறீங்க, சாப்பிடுறவங்க என்ன ஆறுது? சாப்பிட போறவன் விருந்தாளி, நீயா பதற எப்படி பத்தியா? நாங்க போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா. அதான்டா அந்த பேதி மாத்திர, நீ போய் கொண்டா. பாயாசம், பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு. சிவா ரெடி. பேதிக்கு மாத்திர கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாடு. கலக்கு. பாயாசத்திரியா? கைவசம் ஐடியா இருக்கு. கலக்கு. எனக்கே கலக்க போடுறது. கலக்கட்டு. இருந்தாங்க முழுசா போறது இல்லை. நல்லா கலக்கு. கரையட்டுண்டா. கலக்கு. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்லை. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்கேன். நீ உண்மையிலேயே பசுமதி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா. இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு. நானும் பாக்கியசாலி தான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா
ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளோ? இவன் ஏன் அசந்து போயிருக்கான்? நைனா, ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. முத்தே, எப்படி நம்ம பையன்? பையன் ரொம்ப நல்ல பையன். ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அங்க குதிக்கிறான், இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பு. ஆமா, எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்லா கவனிச்சுக்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. எல்லாம் போட்டாச்சு, அந்த ஆள் பறக்கிறான். முத்து, உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாத. இங்க விஷயமே வேற இல்லடா. 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்த வீட்டுல இன்னைக்குதான் திங்கிறேன். என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க? விருந்தாளிகளா வந்துட்டாங்க, கொண்டுகள்லாம் எங்க வீட்டுல சமயக்காரன் கிடையாது, எல்லாம் எங்க அப்பா தான். பெரியவங்க முன்னாடி இப்படி பேசாத சொல்லிருக்கல. கல்யாணம் முடியல என்ன போடுப்பா. வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க. இல்ல தம்பி, இவ்வளவு போட்டுக்கிட்டு பரவாயில்ல சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா சாப்பிடுங்க. முடியும் தம்பி. இது என்ன சாதாரணம்? இனிமே தானே வரப்போகுது, எல்லாம் சாப்பிடுங்க. இம்மா ஜோரா ஏண்டா கண்டு போடுற சம்மந்தி? எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோவம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்ல இல்ல? அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். சாம்பார் கொடுங்க, சாம்பார் கொடுங்க. இரு பாத்தி கட்டிக்கிறார், அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா ஊத்துடுங்க, ஒப்ப சொத்தா ஊத்த மறுபொழுது நீ ஏண்டா என்ன அழுவுற? நானும் அழுவுறேன். சாம்பார் எனக்கு அப்படி தெரியலையே. ஐயோ சம்மஞ்சி காரம். சிவா, பாப்பா இது என்னப்பா இது? காரமா? ஏண்டா எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா போயிடும். எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. சிவா, நான் தானே தப்பு பண்ணேன். நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் தித்திக்குது. ஒத்துப்பா ஒத்துப்பா. எப்படி? அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல அது வந்து சம்மந்தி என்ன சாம்பாரே முடிக்கலையே. அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க, அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாலிய வச்சுட்டு சாப்பிடு தம்பி, முந்து சாப்பிடு. எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக. சும்மாரா, செல்லமா வளர்த்துட்டா ஒரே ஒரு பையனாச்சுன்னு எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுபதி, இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க, அதுக்கு பேசவே தெரியாது. நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அயோக்கிய பையல சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க வரேன். அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான்.
பசுபதி, இப்ப நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் உன் தோட்டம், என் வீடு என்னங்க? ஒண்ணு இல்ல, இங்க வரேன். என்னங்க? சொன்னா நம்ப மாட்டிய? சத்தியமா நம்ப மாட்டிய? போனதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாமோ ஏங்க? ஒண்ணு இல்ல. வீரப்பன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கிறீங்களே? வந்தாச்சு. என்ன? சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். போனதெல்லாம் போச்சு, பரவாயில்ல. இப்ப 2ல 1 என்ன சொல்ற? நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களேன். அப்ப பொண்ணு இல்ல, அவ்வளவுதான். எல்லாம் அவமானப்படுத்திட்டேன். இப்பயே ஊருக்கு போறேன். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே பெரியவரே என்ன வாழ பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் கூடலையாடா உருவ பாத்தீங்க. எங்கடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். என்னயோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிழிக்கிறேன்டா படுபாவே. பாயாசமா ஓட்டுறேன், உன்னையும் கவனிக்கிறேன். என்னங்க தம்பி போடா. தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பான். கீழே போய்யா கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி சிவா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம்? சரியா ₹50 பைசா தள்ளுபடியில் போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ஓட்டு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ₹50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1.
இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2 ரூபா. போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி 1 ரூபா போக எப்பவும் வழக்கமா விக்க வேண்டிய அதே 1 ரூபாய்க்கு தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்னு? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப புத்திசாலிதான்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவனுக்கு தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம், அவனுக்கு ஏதோ பணம் விட பெரட்ட முடியல, போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். ஆ, இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மை சத்தியம்னு ஐயா பயந்தாரு, எங்களுக்கே அதெல்லாம். நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு, நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபாய். கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபாய், லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு ஏன் பணம், நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு, வேண்டாம் மாத்திரம் சொல்லிடாதான், வாங்கிக்கடா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம், அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க, நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்க தான் வாங்குறோம் சிவா, அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா குறையுதுங்களா?